மட்டன் குழம்பு நிறைய ஊரில் நிறைய வெரைட்டியில் சாப்பிட்ருப்பீங்க. பட் கண்டிப்பாக கோயம்புத்தூர் ஸ்டைலில் செய்கிற மட்டன் குழம்போட டேஸ்ட் வேறு எந்த ஊர்லேயும் எங்கேயுமே கிடைக்காதுங்க. நல்லா வறுத்து அரைச்ச மசாலாவில் செய்கிற இந்த மட்டன் குழம்பை தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 4 பட்டை, 4 கிராம்பு, காரத்துக்கு 6 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதை தனியாக ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தென் அதே கடாயில் 1 கப் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. அதுலேயே கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், பழுத்த தக்காளி 2 ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு சோம்பு தாளித்து நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க மசாலாவும் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க மட்டன் பீசஸும் ஆட் பண்ணி மட்டன் மசாலா பவுடரையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட்டு தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க. குழம்பு நல்லா கொதித்து கெட்டிப்பட்டதுக்கப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணி குழம்பை இறக்கிடுங்க. இதில் சின்ன வெங்காயத்தை விட தேங்காய் கம்மியாக போட்டுக்கோங்க.